நம்ம மார்க்கெட்ல வாங்குற எல்லா பன்னீரும் ஒரிஜினல் பன்னீர் கிடையாது. இட் இஸ் ஃபேக் பன்னீர். ஃபேக் பன்னீர்ன்றத அனலாகஸ் பன்னீர் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட பையனுக்கு பன்னீர்னா ரொம்பவே பிடிக்கும். இன்ஃபேக்ட் ஆஸ் அ பீடியாட்ரிஷனா நான் நிறைய பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்றது பன்னீர் வந்து இட்ஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், எஸ்பெஷலி ஃபார் வெஜிடேரியன்ஸ். பட் ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்து எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. பன்னீர் அப்படின்றது வந்து ஒரு டெய்ரி டிரைவ்ட் ப்ராடக்ட், அதாவது பால்ல இருந்து தயாரிக்கிற ஒரு பொருள். பட் இந்த ஃபேக் பன்னீர் இல்லை, இந்த அனலாக் பன்னீர் அப்படின்றதுல பாலே சுத்தமாக கிடையாதுங்க. பால் பவுடர் கம்மியாகவும் நிறைய அளவு பாமோலின் ஆயில், அதாவது பாம் ஆயில் கலந்து அண்ட் அந்த பதப்படுத்துறதுக்காக கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி இந்த பன்னீரை வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ரெகுலர் மார்க்கெட்ஸ்ல கம்மியாகவும் நிறைய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பல்கா வாங்குறாங்க இல்லையா, அங்கதான் இதை நிறைய அளவில் பார்க்க முடியுது. ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட் இல்லைன்னா ஹோட்டல் போய் சாப்பிடும்போது இந்த பன்னீரை நமக்கு கொடுக்குறாங்க, குக் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. பிகாஸ் இதோட டேஸ்ட்டும் ஒரிஜினல் பன்னீரோட டேஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ரப்பரியா வேணா இது ஃபீல் ஆகலாமே தவிர நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. சப்போஸ் நம்ம மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வரோம், வீட்டுல செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில டெஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு ப்ராக்டிகலி ஃபீஸிபிள்னு தெரியல. பட் இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? ஒன்று, நமக்கு டைம் இருந்ததுன்னா வீட்லயே பன்னீர் தயாரிச்சு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸே நிறைய நல்ல நிறுவனங்கள், ஃபேமஸான நிறுவனங்கள் இருக்கு. ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக உங்க எல்லாரும் கூட ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.